வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டட் டீச்சர்ஸ். இன்னைக்கு நாம இங்க எதுக்காக வந்திருக்கோம்னு தெரியுமா? நானே சொல்லிடுறேன். நாம எல்லாரும் இங்க வந்திருக்கிறது நம்ம டீச்சர்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க. அச்சச்சோ, நான் எதுவும் பண்ணல டீச்சர்ஸ். அவன் தான் செஞ்சிருப்பான் போல. அவன் அச்சச்சோ, மேயர் சார், உங்க சின்ன வயசு பழக்கம் இன்னும் உங்களை விட்டு போகல போல இருக்கு. நீங்க தப்பு செஞ்சுட்டு பழிய மத்தவங்க மேல தூக்கி போடுறீங்களா? எக்கு தப்பா ஏதாவது வளரணும்னு நினைச்சா அதை தனியா இருக்கும்போது பண்ணணும். இந்த மாதிரி கூட்டமா இருக்கும்போது ஸ்டேஜுக்கு முன்னாடி பாடக்கூடாது. புரியுது? சோர் சுருக்கமா என்ன சொல்றாருன்னா, ஸ்பீக்கர்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல இருக்கு. மேயர் எந்த தப்புமே பண்ணல. ஆமா, இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? பாருங்க, நான் ஸ்கூல் படிக்கும்போது எத்தனை தடவை கோழியா மாறி இருக்கேன் தெரியுமா? கொக்கரக்கோ கோழியா. நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, போதும் மேயர் சார், சீக்கிரமா ப்ரோக்ராம் ஆரம்பிங்க. இவ்வளவு நேரம் என்னோட எஸ் அனிதா கூட எடுத்துக்க மாட்டா. டக்குன்னு ஆரம்பிங்க. ஆரம்பிப்போமா? சரி, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். கல்ச்சரல் ப்ரோக்ராம். நம்ம ஸ்கூலோட ஒரு திறமையான ஸ்டூடெண்ட், அதாவது டிடி, டீச்சர்ஸுக்கெல்லாம் மரியாதை செய்யற விதமா ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பிரசன்ட் செய்ய போறாரு. அட, என்ன திடீர்னு R7 பிளிங்க் ஆகுது? அப்படி என்ன ஆபத்து வந்திருக்கோம்? இது டேஞ்சர் டான்சருடைய வாக்குறுதி. நான் டான்ஸ் ஆட மாட்டேன், உங்களை தான் டான்ஸ் ஆட வைப்பேன். ட்விங்கிள், R7 பிளிங்க் ஆகுது பாரு. ஆனா இங்க எந்த ஆபத்தும் இருக்க மாதிரி எனக்கு தெரியலையே. ஒருவேளை டேஞ்சர் டான்சரோட பேரை கேட்டதும் இந்த டேஞ்சர் எல்லாம் அடிக்குது போல இருக்கு. இத ரெண்டே வார்த்தையில சொல்லணும்னா ஃபால்ஸ் அலாம். அப்படி கூட இருக்கலாம். ஆனா R7ல இருந்து அலாரம் இப்படியெல்லாம் வந்தது இல்லையே. எதுக்கும் அலர்ட்டா இருக்கிறது நல்லது. நீ இப்ப ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டிய நேரம். அலர்ட்டா இருக்கிறதுக்காக நானும் கொஞ்சம் ஜூஸ் குடிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டான்ஸ் உங்களுக்கு காட்ட போறேன். இதுவரைக்கும் நீங்க இதை பார்த்திருக்கவும் முடியாது, இனிமேலும் எங்கேயும் பார்க்க முடியாது. Presenting the real break dance. கையை தட்டுங்க.
கிக்கு எனக்கு என்னமோ இது ஃபால்ஸ் அலாமலன்னு தோணுது. நிஜமாவே இங்க ஏதோ டேஞ்சர் இருக்கு. ஆ, எனக்கு அந்த டேஞ்சர் டான்சரோட டான்ஸ் கொஞ்சம் டேஞ்சரா தான் தோணுது. அவன் இப்படி உடைக்கிறத முதல்ல தடுத்து நிறுத்தணும். டேஞ்சர் டான்சர், நீ இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. இந்த டான்ஸ் ரெவல்யூஷனுக்காக பண்றது, டிஸ்ட்ரக்ஷனுக்காக இல்ல. முதல்ல அந்த டான்ஸ் நிறுத்திட்டு கரெக்டான வேலையை செய். இது டேஞ்சர் டான்சருடைய வாக்குறுதி. நான் டான்ஸ் ஆட மாட்டேன், உங்க எல்லாரையும் டான்ஸ் ஆட வைப்பேன். யாராவது ஒருத்தர் இங்க டான்ஸ் ஆடிதான் ஆகணும். அது நானா இருப்பேன் இல்ல டீச்சர்ஸா இருக்கணும். இத பாருப்பா டேஞ்சர். இல்ல இல்ல இல்ல, இத பாரு டான்சர். இல்ல 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 இல்ல, டேஞ்சர் டான்சர். நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்புறம் டீச்சர்ஸ், நீங்க எல்லாரும் போய் இப்போ டான்ஸ் ஆடுங்க. ஏன்னா சின்ன பசங்க இப்படி அடம் பிடிச்சா நாம தானே கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். ஆ, ஆ, ஆ. ஆ. மேயர் சார், நீங்க மட்டும் ஏன் சும்மா நிக்கிறீங்க? நீங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க. என்னது? இதோ பாரு டான்சர், என்னோட இந்த வயசுல எனக்கு இந்த டான்ஸ் கேம்ஸ் எல்லாம் சரிப்பட்டு வராது. அத புரிஞ்சுக்கோ. எந்த வயசுலயும் உங்களுக்கு எதுவும் சரிப்பட்டு வராதுதான். ஆனா அதுக்காக நீங்க செய்யாம இருக்க முடியுமா? செய்யணும். இல்ல நான் செய்ய வைப்பேன். டேஞ்சர் டான்சர், நீ திரும்ப திரும்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. இப்படி எல்லாரையும் வற்புறுத்தி டான்ஸ் ஆட சொல்றது ரொம்ப பெரிய தப்பு. புரிஞ்சுதா? அப்போ கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறாங்கல்ல, அந்த டீச்சர்ஸ் என்ன டான்ஸ் கத்துக்க விடவே இல்ல. அந்த அளவுக்கு ஹோம்வொர்க் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் டான்ஸ் கிளாஸையே மிஸ் பண்ணிட்டேன். நான் படிச்சதை வச்சுதான் சில கேட்ஜெட்ஸை உருவாக்கி இருக்கேன். அந்த கேட்ஜெட்ஸ் மூலமா நான் எல்லாரையும் டான்ஸ் ஆட வைப்பேன். இது ரொம்ப தப்பு. நீ இந்த மாதிரி யாரையும் ஃபோர்ஸ் பண்ண கூடாது. நான் அப்படிதான் பண்ணுவேன். யார் என்ன தடுத்து நிறுத்த முடியும்? நான் தடுத்து நிறுத்துவேன். அப்படியா? சரி, உன்னால தடுத்து நிறுத்த முடியும்னா முயற்சி பண்ணி பாரு. நான் நினைச்ச மாதிரி அவங்கள பழி வாங்கியே ஆகணும். என்ன டான்ஸ் கிளாஸ் போக விடாம என்ன படிக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நான் இவங்க படிப்பை நிறுத்தி வச்சுட்டு இவங்கள டான்ஸ் பண்ண வைக்க போறேன். சாரி, நமக்கு ஸ்டடீஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ரெண்டும் தேவைதான். அட, இங்க நான் ஓன் நல்லதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கே லெக்சர் கொடுக்கறியா? இதெல்லாம் கேக்குறதுக்கு இப்ப என்கிட்ட டைம் இல்ல. உன்னை ஒரு வழி பண்றதுக்கு என்கிட்ட இருக்கிற இந்த டான்சிங் ஹேட்டே போதும். Well done, my dear dancing car. வாங்க, எல்லாரும் இதுல வந்து உட்காருங்க. இனிமே நீங்க எல்லாருமே என் கூட தான் தங்கி இருக்க போறீங்க. அங்க வச்சு உங்களுக்கு நான் இந்த டான்ஸ் பாடத்தை கத்து கொடுக்க போறேன். ஏறி உட்காருங்க.
நல்லா தான் ஆட்டம் காட்டுற, ஆனா நீ ஜூனியர் தான். ஆமா, என்ன பத்தி நீ அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டியா? இந்த சின்ன கயிறால என்ன கட்டி போட முடியும்னு நினைக்கிறியா? வா, வந்து என் வண்டியில ஏறிக்கோ. என் வண்டியில வந்து ஏறி உட்கார்ந்துக்கோ. உனக்கு இந்த வண்டியில வந்து உட்கார விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, ஓடிக்கிட்டே இரு. டேஞ்சர் டான்சர் அப்புறம் அவனோட கார் கொஞ்சமா தான் டான்ஸ் பண்ணுது, அதிகமா ஃபைட் பண்ணுதே. நான் உடனே சூப்பர் ஸ்பீடோவை கூப்பிடுறதா நல்லது. இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ, டேஞ்சர் டான்சர் நம்மளோட டீச்சர்ஸ டான்சிங் கார்ல வச்சு கடத்திட்டு போயிட்டு இருக்கான். நாம அவங்க எல்லாரையும் மீட்டு கொண்டு வந்தாகணும். ஓகே படி, அவங்கள நாம வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் டான்சிங் கிளாஸ்ல நாமளும் டான்ஸ் கத்துக்கலாமா? அவன் டான்ஸ் ஆடுறது கம்மிதான், ஆனா மக்களோட சேஃப்டியை வச்சுதான் ரொம்பவே விளையாடுறான். டோன்ட் வரி ப்ரோ, டான்ஸ் ஆடுறவனுக்கு செகண்ட் சான்ஸே கிடையாது. இதோ போட்டுட்டு என்னுடைய ஸ்பீட் கியர். இதுதான் சரியான சான்ஸ் சூப்பர் ஸ்பீடோ. ஃபார்முலா நம்பர் 45 ஆக்டிவேட் பண்ணி அவனை பிடிச்சிடு. ஓகே ப்ரோ, அந்த டான்சிங் காரோட டான்ஸ் அதிகமா போயிட்டு இருக்கு. இப்ப சூப்பர் ஸ்பீடோட மூவ்ஸ் பாரு. எப்படி இருக்கு சூப்பர் ஸ்பீடோட மூவ்? எனக்கு நல்லா தெரியும் என்ன மாதிரி அதால ஃபாஸ்ட் ரிப்பேர்லாம் பண்ண முடியாதுன்னு. வெரி குட் சூப்பர் ஸ்பீடோ, உன்னால அவனை சீக்கிரமே பிடிச்சிட முடியும். இப்ப என்ன பண்றது படி? டான்சிங் காருக்கு பின்னாடி போறதா இல்ல டேஞ்சர் டான்சரை ஃபாலோ பண்றதா? டான்சிங் கார் லெஃப்ட்ல போயிட்டு இருக்கு, டேஞ்சர் டான்சர் ரைட்ல போய்கிட்டு இருக்கான். ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் இது. நாம ஒரு வேலை பண்ணலாம் சூப்பர் ஸ்பீடோ. நீ அந்த டான்சிங் காரை ஃபாலோ பண்ணு, நான் டேஞ்சர் டான்சர் பின்னாடி ஓடுறேன். வேணாம் படி, டேஞ்சர் டான்சர் உண்மையிலே ரொம்ப டேஞ்சரஸான ஆளு. உனக்கு கண்டிப்பா என்னுடைய உதவி தேவைப்படும். அதோட டான்சிங் காரோட கண்ட்ரோல் டேஞ்சர் டான்சர் கிட்ட தானே இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா டேஞ்சர் டான்சரை ஈஸியா மடக்கி பிடிச்சிட முடியும். அவனை பிடிச்சிட்டா போதும், டான்சிங் காரை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். ஐம் சாரி மேயர் அங்கிள்.
என்ன சாரி, உன்னாலேயே அவனை பிடிக்க முடியலனா அப்புறம் நம்ம என்ன பண்றது? ஸ்கூல்ல டீச்சர்ஸே இல்லாம பசங்களுக்கு எப்படி பாடம் நடத்த முடியும்? பசங்க படிக்கலனா எப்படி நல்லத கெட்டதை புரிஞ்சுக்குவாங்க? நான் அவங்களோட நன்மைக்காக எவ்வளவோ ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், எல்லாம் வீணாயிடுச்சு. இனி எனக்கு யாரு ஓட்டு போடுவாங்க? இத நான் எங்கன்னு போய் சொல்லுவேன்? மேயர் சார், உங்களுக்கு கம்மியா படிச்சவங்க நிச்சயமா ஓட்டு போடுவாங்க. நீங்களும் 3rd கிளாஸ்ல தானே பாஸ் ஆயிருக்கீங்க. எவ்வளவு பெரிய பாம்பா இருந்தாலும் சரி, ஒரு பகுடி ஊதுனா போதும் எல்லாமே அடங்கி போயிடும். இது எப்படி இருக்கு? என்ன சொல்றாரு? சார் சுருக்கமா என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம தேவையில்லாம எதையோ பேசிட்டு இருக்கறதால அந்த டீச்சர்ஸ் யாரையும் நம்மளால அவங்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாதா? நான் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன். என்ன ஆனாலும் சரி, நாங்க எங்க டீச்சர்ஸ சேஃபா கரெக்டா கூட்டிட்டு வந்துடுவோம். நாங்களும் உன் கூட வரோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போகலாம். நானும் உன் கூட வரேன்பா. நானும் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கேன். வேணா ட்விங்கிள், நீங்க அந்த இடத்துக்கு போறது சரியா இருக்காது. ஆனா ஒரு விஷயம், டெம்போனா நீங்க எனக்கு கண்டிப்பா உதவி செய்ய முடியும். வாங்க டெம்போனா. ஆ? அடடா, நான் எப்படி இவ்வளவு பெரிய ஜீனியஸா இருக்கேன்? எப்படி இவ்வளவு பெரிய ஆளா இருக்க? என்ன நினைச்சா எனக்கே பொறாமையா இருக்கு. அந்த கிக்காவும் சூப்பர் ஸ்பீடவும் இந்நேரத்துக்கு என்ன சிட்டியோட அவுட்டர்ல தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. இங்க வர போறது இல்ல. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. மெதுவா பிராக்டிஸ் பண்ணுங்க சார். மேடம், ஒன்னும் அவசரமே இல்ல. இப்ப ஸ்கூல்ல வெக்கேஷன் டைம் தான். ஹாஸ்டல் கூட காலியா தான் இருக்கு. யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. டீச்சர்ஸ கிட்னாப் பண்ணி இங்க வச்சிருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. ஏப்பா கிக்கோ, நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம் டெம்போனா. ஸ்கூலுக்கா? உனக்கு அந்த விஷயம் எப்படி தெரியும்? அவன் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சான்னு. டெம்போனா, ஸ்கூல்ல இப்போ வெக்கேஷன் டைம். ஹாஸ்டல் காலியா இருக்கு. அவனுக்கு பதுங்கி இருக்க இதை விட நல்ல இடம் கிடைக்காது. ரெண்டாவது விஷயம், டேஞ்சர் டான்சரோட கோவத்துக்கு காரணமே ஸ்கூல் படிப்பால டான்ஸ் பண்ண முடியலங்கிறது தான். அவன் கோவத்தை அங்கதான் தேக்கணும்னு ஆசைப்படுவான். அண்ட் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது, என்னோட ஜிபிஎஸ் கூட அவனோட லொகேஷனை ஸ்கூல்ல தான் காட்டுது. ரொம்ப கோவப்பட்டு அட்டாக் பண்ணும்போது நான் அந்த டான்சர் மேல ஜிபிஎஸ் போட்டுட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, அதான் ட்விங்கிள் எப்பவும் சொல்லுவாளே, 3 வார்த்தையில எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ். சார், உங்களுக்கு ஏ கிரேட் கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேடம், உங்களுக்கு ஏ மைனஸ். அப்புறம் உங்க 2 பேருக்கும் சி. ஃபெயில் ஆயிட்டீங்க. மறுபடியும் ஃபுல் சீக்வென்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். டீச்சர்ஸ், சீக்கிரமா சூப்பர் ஸ்பீடர்ல ஏறி உட்காருங்க. கிக்கோ, நான் இங்க தான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? எங்க ட்ரிக் வேலை செய்தோம் அங்க கிக்குக்கு எந்த அவசியமும் இல்ல. எங்க கிக் வேலை செய்தோம் அங்க ட்ரிக்குக்கு எந்த அவசியமும் இல்ல. ம்?
ஏய், இப்ப நான் என்னோட ஸ்பெஷல் கிக்கை யூஸ் பண்ண போறேன். எப்ப ஸ்கூல்ல டேஞ்சர் டான்சரோட ஹேட் அவன் மேலேயே பட்டு காயம் ஏற்பட்டுச்சோ அப்பவே நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இவனோட அட்டாக் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ஆனா ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்காவது அவனோட கேஜெட்ஸ் அவன் கிட்ட இருந்து பறிச்சுட்டா அவனை ஈஸியா நம்மளால தோக்கடிக்க முடியும். அந்த வேலையை தான் டெம்போ அண்ணா செஞ்சாரு. அடேங்கப்பா, பிரமாதம். சபாஷ் கிக்கோ. நாங்க அவனுக்கு புரிய வைக்கிறோம், எந்த ஒரு விஷயத்திலையும் யாரும் எக்ஸ்ட்ரீமுக்கு போகவே கூடாது. லைஃப்ல என்னைக்குமே பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம டீச்சர்ஸ் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சரி வாங்க, இந்த சந்தோஷத்தை நாம எல்லாரும் டான்ஸ் பண்ணி சந்தோஷமா கொண்டாடலாம். இல்ல வேண்டாம், இப்ப டான்ஸ் எல்லாம் வேண்டாம். இந்த நேரத்துல கண்டிப்பா டான்ஸ் வேண்டாம், வேண்டவே வேண்டாம்.